வெல்கம் டு டெக்னிக்கல் பேஸ். ஸோ இது வந்து ஒரு மைல்ஸ்டோன் வீடியோ. ஸோ நான் இது வரைக்கும் எந்த விதமான மைல்ஸ்டோன் வீடியோவுமே என்னுடைய சேனலில் வந்து மேக் பண்ணல. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன் வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலில் வந்து நான் 5000 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ரீச் பண்ணி 5000 தாண்டிட்டுது. ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்கமும் வந்துட்டு. ஸோ இதுகளை வச்சு ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். ஸோ ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஆக்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு யூடியூபர் மந்த்லி ஏர்ன் பண்ணுறேன், எத்தனை லட்சத்தில் ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கணும் இதில் வந்து தெரியாது. ஸோ அதுக்காக வேண்டி ஒரு டெக் சேனலில் நான் எவ்வளோ ஒரு மந்த்லி எத்தனை லட்சம் ஏர்ன் பண்ணுறேன்றதை வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். நான் அதை விட எக்ஸ்ட்ராவாக நிறைய கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு யூடியூபருக்கு வந்து என்ன தேவை அண்ட் எப்படி ஒரு யூடியூபர்ஸை இது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலாம். ஸோ இப்படியான டீட்டெயில்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக இருக்கும். நீங்களும் வந்து ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி அந்த சேனல் மூலம் லட்சத்தில் ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமென்று நினைக்கிறேன். ஸோ என்னை பற்றி சொல்லணும்னால் என்னுடைய பேர் வந்து பியட்ரிக். நான் வந்து ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன். 24 வயசு. ஐடி ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணுறேன். அண்ட் அதை விட நான் வந்து இந்த சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன், டெக்னிக்கல் பேஸ். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கேன். ஃபுல்லாக டெக்னிக்கல் வீடியோஸ் தான். உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் வீடியோஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காம என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய டெக்னிக்கல் வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ஒரு அறிவுபூர்வமான சேனலாகவும் இருக்குமென்று நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஃபஸ்ட்டாக வந்து நான் எப்படி என்னுடைய சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு நான் வந்து ஃபஸ்ட்டாக எனக்கு யூடியூப்பை பற்றி தெரிய வந்தது. யூடியூப்ல இருந்து காசு ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் எனக்கு வந்து 2019ஆம் ஆண்டு தான் வந்து தெரிய வந்தது. ஸோ 2019ஆம் ஆண்டு நான் டெக் பீஸ்ன்ற ஒரு சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். ஸோ அந்த சேனலில் வந்து கேமிங் வீடியோஸ் தான் வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணினேன். ஸோ எனக்கு வந்து அந்த டைம் யூடியூப்பில் எதுவுமே தெரியாது. எப்படி அப்லோட் பண்ணணும், எப்படி மூவ் பண்ணணும், எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும். ஸோ எதுவுமே வந்து தெரியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி நான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த சேனலில் வந்து என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ண முடியலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த டைம் யூடியூப்பை பற்றி பெருசாக ஒன்றுமே தெரியாது. ஸோ அந்த டைமில் எனக்கு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக், காப்பிரைட் கிளைம், மற்ற கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக், இப்படி நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் வந்து ஒன்று இருந்தது. ஸோ எனக்கு வந்து அதில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படி எல்லாமே வந்து தெரியாது. ஸோ அந்த சேனல் மூலம் நிறைய விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணினேன். யூடியூப்கிட்ட என்ன, எப்படி ஏர்ன் பண்ணலாம், என்னென்ன விதங்கள் இருக்குது, எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலாம், இப்படி நிறைய விஷயத்தை வந்து தெரிஞ்சோன்னா அந்த ஒரு சேனல் மூலம் நிறைய பிழைகளை விட்டு நானே லேர்ன் பண்ணி கொண்டேன். ஸோ எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணி நான் இப்போ 2021ஆம் ஆண்டு எனக்கு ஒரு ஐடியா வந்தது. இவ்வளோ விஷயம் நாங்கள் வந்து லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ இதை வச்சு இன்னொரு சேனலில் ஸ்டார்ட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுவோமே அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. ஸோ அந்த ஐடியாவை வச்சு நான் கண்டினியூஸாக வந்து இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். டெக்னிக்கல் பீஸ்ன்ற ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ மட்டும். ஸோ இந்த ஐடியா வந்ததுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மணி ஏர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து என்னுடைய மெயினாக இருந்தது. நிறைய வீடியோஸில் நிறைய பேர் வந்து சொல்லுவேன் என்னுடைய பேஷனுக்காக ஸ்டார்ட் பண்ணேன் அப்படியெல்லாம் சொல்லுவேன். அது அவையை பொறுத்தது. பட் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசன் வந்து ஒரு பேசிவ் இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கணுன்றதுக்காண்டி தான் இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். ஸோ நான் என்னத்துக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அதை வந்து இப்போ நான் ரீச் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோ எனக்கு ஒரு மாதத்தில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பேசிவ் இன்கம் வந்து இந்த யூடியூப் சேனல் மூலம் எனக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த யூடியூப் சேனல் நாங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ன எங்களுக்கு பேசிக்காக தேவைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு இப்போ நாங்கள் ஒரு ஒர்க்குக்கு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்குக்கு வந்து சில ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ சாம்பிளுக்கு சொன்னால் எங்களுக்கு வந்து டிகிரி இருக்கணும்னு கேட்பாங்க, இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும்னு கேட்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கேட்பாங்க. ஸோ இது மாதிரி தான் இந்த யூடியூபுக்கும் வந்து ஒரு சில ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரிக்வயர்மெண்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு தேவையான 2 ரிக்வயர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ 4000 வாட்ச் ஹவர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை வந்து டோட்டலாக 4000 ஹவர்ஸ் வந்து வாட்ச் பண்ணியிருக்கோம், டோட்டல் வாட்ச் ஹவர். ஸோ இது வந்து லாஸ்ட் 365 டேஸுக்கு இடையில் நாங்கள் வந்து ரீச் பண்ணியிருக்கணும். ஸோ ரீச் பண்ணியிருந்தால் நாங்கள் வந்து மொனடைசேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ மொனடைசேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காசுக்கு அப்ளை பண்ணுற மெத்தட்டை தான் நாங்கள் மொனடைசேஷன் சொல்கிறது. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மொனடைசேஷன் எங்களுக்கு வந்து கிடைச்சிட்டு இருந்தால் அந்த டைமில் இருந்து எங்களுக்கு மணி ஏர்ன் பண்ண நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த டெக்னிக்கல் பீஸ் இந்த சேனல் வந்து நான் 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணினதில் இருந்து எனக்கு வந்து 6 மாதத்துலேயே வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 4000 வாட்ச் ஹவர்ஸும் வந்து ரீச் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளவு டைம் எடுக்குமான்னு கேட்டிங்க இருந்தால் சில பேருக்கு வந்து ஒரு நாளிலேயும் பெறலாம், சில பேருக்கு வந்து ஒரு மாதத்துலேயும் பெறலாம், சில பேருக்கு 2-3 வருஷம் கூட செல்லலாம் இந்த ரிக்வயர்மெண்ட்ஸை ரீச் பண்ணுறதுக்கு. பட் அது அவைக்கு போகக்கூடிய வியூஸை பொறுத்து. இப்போ ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிட்டுருந்தால் உடனே வந்து அவைக்கு அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து ஈஸியாகவே வந்துடும்.
ஸோ எனக்கு வந்து ரீச் ஆகுறது கொஞ்சம் டைம் எடுத்தது. ஸோ 6 மந்தில் வந்து நான் ரீச் பண்ணிட்டேன். ஸோ ரீச் பண்ண உடனே வந்து நான் வந்து அப்ளை பண்ணேன் மொனடைசேஷனுக்கு. எனக்கு வந்து 4 daysல மொனடைசேஷன் கிடைச்சிட்டுது. ஸோ மொனடைசேஷன் எல்லாருக்குமே கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா சில நேரம் வந்து கிடைக்காம விடுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ என்ன சான்சஸால் கிடைக்காம விடும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அல்லது காப்பிரைட் கிளைம் அல்லது கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அல்லது வந்து இப்படியான சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சேனலுக்கு வந்து கிடைக்காது. கூடுதலாக பார்த்தீங்கன்னா கிட்ஸ் யூடியூப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யூடியூப் கிட்ஸ்ன்னு ஒரு இது இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த கார்ட்டூன் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்களுக்கு எல்லாமே வந்து கிடைக்காது. ஸோ இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆள் வீடியோவை நாங்கள் எடுத்து எங்களுடைய சேனலில் போடுறது அல்லது இன்னொரு ஆள் இந்த சாங்ஸையோ அல்லது இன்னொரு ஆளோட ஆக்கத்தை நாங்கள் யூஸ் பண்ணினா காப்பிரைட் ஸ்ட்ரைக் அல்லது கிளைம் வரலாம். ஸோ இப்படியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சேனலுக்கு வந்து மொனடைசேஷன் கிடைக்காது. ஸோ மொனடைசேஷன் கிடைக்காட்டி யூடியூப் சேனல் நாங்கள் அவ்வளோ காலம் செய்ததுக்கே ஒரு பிரயோசனமே இல்லாமல் போயிடும். நாங்கள் வேற ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி தான் நாங்கள் ரன் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ எனக்கு வந்து 4 daysல மொனடைசேஷன் வந்து கிடைச்சிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ கிடைச்சோன்னா அந்த எப்போ கிடைச்சதோ அந்த நிமிஷத்துல இருந்து என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்து சேர தொடங்கிடும். ஸோ இந்த அமௌண்ட் எப்போ எங்களோட பேங்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் $100. ஸோ $100ன்ற ஒரு லிமிட் இருக்குது. ஸோ எங்களோட சேனலில் போகக்கூடிய வியூஸுக்கு சேரக்கூடிய பணம் எல்லாமே சேர்ந்து ஒரு $100 எப்போ வருதோ அந்த $100 வந்தால் பேருந்து அந்த $100 வந்து பேங்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொரு $100 சேர பேங்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த யூடியூபர்ஸுக்கான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த $100 எப்போ ரீச் ஆகுது இதுதான் எங்களுக்கான இந்த சேலரி. ஸோ இந்த $100 ரீச் ஆகிறது வந்து சில பேருக்கு ஒரு வருஷம் செல்லலாம், சில பேருக்கு ஒரு மாதத்துலேயே வந்துடலாம், சில பேருக்கு 2 நாளையில் 1 நாளையில் கூட இந்த $100 ரீச் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ வைரலாக வீடியோஸ் போகக்கூடிய ஆளுக்கு தான் வந்து இந்த $100 வந்து குயிக்காக ரீச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ என்ன கேட்டால் எனக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் மாதத்துக்கானது கிடையாது. ஸோ நான் வந்து இந்த $100 ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து 6 மாதம் எடுத்தது. ஸோ இந்த 6 மாதம் எடுத்தது என்னத்துக்காக வேண்டின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு மொனடைசேஷன் கிடைச்சதுல இருந்து நான் வந்து வீடியோ போடாமல் விட்டுட்டேன். எனக்கு வந்து இன்னொரு கம்பெனியில் வந்து ஒர்க் கிடைச்சபடியால் நான் வந்து வெறும் 2 வீடியோஸ் தான் இந்த 6 மாதத்தில் அப்லோட் பண்ணியிருந்தேன் நான். ஸோ அதால் வந்து எனக்கு இந்த $100 ரீச் பண்ணுறதுக்கு 6 மாதம் எடுத்துட்டுது. ஸோ எப்படி இந்த 6 மாதம் எடுத்தது வீடியோஸ் போடாமல் என்ன எங்களுக்கு இவ்வளவு காசு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ் போடாமல் விட்டாலும் இந்த மொனடைசேஷன் கிடைக்கிறதுக்கு முதல் போட்ட வீடியோஸுக்கு போன வியூஸ் மூலம் தான் இந்த $100 எனக்கு வந்து கிடைச்சது. ஓகே, அடுத்த டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீலாக் சேனல்ஸுக்கும் டெக் சேனல்ஸுக்கும் இடையில உள்ள வித்தியாசம், எது பெஸ்ட்டான சேனல், எதுக்கு கூட மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ இப்படியான டீட்டெயில்ஸ் இப்போ நான் சொல்கிறேன். டெக் சேனலுக்கும் வீலாக் சேனல்ஸுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெக் சேனல்ஸுக்கு வரக்கூடிய ஒரு 1000 வியூஸுக்கு வரக்கூடிய ஒரு அமௌண்ட்டும் வீலாக் சேனல்ஸுக்கு 1000 வியூஸுக்கு வரக்கூடிய ஒரு அமௌண்ட்டும் வித்தியாசப்படும். டெக் சேனலுக்கு வந்து அதிகமாகவே ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதுக்காக வேண்டி நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுனால் ஒரு வீலாக் சேனல் ஸ்டார்ட் பண்ணாமல் டெக் சேனல் தான் ஸ்டார்ட் பண்ணணும் மட்டும் நான் சொல்ல வரல. உங்களுக்கு எந்த கேட்டகரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக் சேனல்ஸுக்கு வரக்கூடிய வியூஸுக்கும் வீலாக் சேனல்ஸுக்கு வரக்கூடிய வியூஸுக்கும் இடையில நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு வீலாக் சேனல்ஸுக்கு வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணினா நிறைய பேர் வந்து சும்மா பார்ப்பாங்க. ஸோ வீலாக் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்டில் ஒரு வண்டில் கடையில் வந்து வடை 10 ரூபான்னு சொல்லி போட்டு ஒரு வீடியோ கூட எடுத்து போடலாம். ஸோ அவைக்குண்டு வந்து ஒரு கொஞ்சம் ஃபேன் பேஸ் இருக்கும், இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பினோம், அவை வந்து தொடர்ச்சியாக அந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பினோம் அப்படியே தொடர்ச்சியாக. பட் டெக் சேனல்ஸுக்கு வந்து அப்படி இல்லை. இப்போ ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி தேவையை நாடி வரைக்கலாம் எங்களுடைய சேனல்ஸை வந்து பார்ப்பினோம். ஸோ அப்படி பார்க்கலாம் எங்களுடைய சேனலை வந்து அவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய மாதிரியான சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், எத்தனை வியூஸுக்கு எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கலாம். பட் இந்த காரணி வந்து நிறைய விதமான காரணிகளால் வந்து வேறுபட்டு கொண்டு இருக்குது. ஸோ சாம்பிளுக்கு சொல்ல போனால் எந்த நாட்டில் இருந்து நீங்கள் அந்த வீடியோவை வியூ பண்ணுறீங்க, எவ்வளவு டைம் வியூ பண்ணுறீங்க, என்ன விதமான ஆட்ஸ் ஷோ ஆகுது, அண்ட் அந்த ஆட்ஸை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணுறீங்களா இல்லை ஃபுல்லாக பார்க்குறீங்களா, இல்லை அந்த ஆட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களா, இது மாதிரி நிறைய விதமான காரணிகளால் வந்து அந்த வீடியோக்கு வரக்கூடிய அல்லது அந்த சேனலுக்கு வரக்கூடிய அமௌண்ட்டில் வந்து வித்தியாசங்கள் ஏற்படும். ஸோ இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசன் வந்து எனக்கு டெக்னிக்கல் அல்லது ஒரு டெக்னாலஜி சம்மந்தமான நிறைய வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நான் ஐடி ஃபீல்டு நான் ஒர்க் பண்ணுறேன், ஐடி ஃபீல்டு தான் படிக்கிறேன். ஸோ இது எல்லா தலைமை வந்து எனக்கு டெக்னிக்கல் ஃபீல்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் கூட இருக்கிறபடியே நான் வந்து டெக் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அது மாதிரி உங்களுக்கு வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுங்கள். என்ன விதமான சேனல் இருந்தாலும் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ எனக்கு வந்து 6 மாதத்தில் வந்து என்னால் இந்த $100 வந்து ஏர்ன் பண்ண முடிஞ்சது. ஸோ என்னாலையும் வந்து ஒரு மாதத்துலேயோ அல்லது 2 மாதத்துலேயோ என்னாலையும் வந்து இந்த $100 ஏர்ன் பண்ணி தொடர்ச்சியாக வந்து $100 $200 ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமென்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக வேண்டி தான் முயற்சி செய்து தொடர்ச்சியாக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். ஸோ என்னுடைய சேனலில் உள்ள கண்டென்ட்ஸில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து
கொஞ்சம் வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங் இது எல்லாமே வந்து தெரியும். ஐடி ஃபீல்டில் நான் ஒர்க் பண்ணுறபடியே எனக்கு இந்த வீடியோ எடிட்டிங்கு, ஃபோட்டோ எடிட்டிங்கு இது எல்லாமே வந்து எனக்கு செய்ய தெரியும் ஆல்ரெடி. ஸோ அதால் தான் வந்து ஓரளவு டீசெண்டான கண்டென்ட்ஸ் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஸ்ரீலங்கன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து குறைவு. ஸோ நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து வாட்ச் பண்ணால் அல்லது ஒரு ஸ்ரீலங்கன் பீப்புளாக இருந்தால் அல்லது வந்து ஒரு புலம்பெயர்ந்த தமிழாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். எனக்கு என்னுடைய சேனலில் வந்து 98 விதமானாக்கள் வந்து இந்தியாவிலேருந்து தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். வெறும் 1.8 விதமானாக்கள் ஏதோ தான் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து இந்த வீடியோவை வாட்ச் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.